அஸ்ஸலாமு அலைக்கும். அன்னைக்கு மூளை சமைக்கும்போது என் வீட்டுக்காரர்கிட்ட நான் ஒரு டவுட் கேட்டேங்க. இந்த மூளை கூட நம்ம 2 முட்டை போட்டு சமைச்சாக்கா எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டேன். இல்லை இது கூட 2 முட்டை போட்டு சமைச்சாக்கா இந்த மூளையோட டேஸ்ட்டே உனக்கு தெரியாது, அந்த ஃப்ளேவர் அடிபட்டு போயிடும், அப்புறம் முட்டை ஃப்ரை மாதிரி இருக்கும். ஸோ நீ மூளை ஃப்ரை பண்ணும்போது இது கூட ஒரே ஒரு முட்டை போட்டு சமைச்சாதான் அந்த மூளையோட ஃப்ளேவர்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் சமைச்சு சாப்பிட்டு பார்த்தேன். வேறு லெவலில் இருந்துச்சுங்க இந்த மூளை ஃப்ரை. அப்போ தாங்க எனக்கு தெரியும் என் வீட்டுக்காருக்கும் மூளை இருக்குதுன்னு. அன்னைக்கு தான் எனக்கு கொஞ்சம் தெரியும். ஸோ நீங்களும் இது மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக காரத்தூள் இதெல்லாம் போட்டு ஒரு மூளையை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கிட்டு மேலே கொஞ்சம் நாப்பில் அப்படியே பெப்பர் பொடியும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழையும் மேலே மழைச்சாரல் மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. இதை நல்லா சூடாக சாப்பிட்டாதாங்க இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.